பேபிஸ்க்கு சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலாமா? அப்படி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் எந்த மந்தில் ஸ்டார்ட் பண்ணுறது? வாங்க இந்த வீடியோவில் பார்ப்போம். ஹாய், ஐ எம் டாக்டர் வில்லவன் கோதை, கன்சல்டன்ட் டெர்மட்டாலஜிஸ்ட், டாக்டர் வில்லவன் ஸ்கின் கிளினிக், பெரம்பலூர். நியூபார்ன்ஸோட ஸ்கின் ரொம்ப டெலிகேட். அடல்ட் ஸ்கின்னை கம்பேர் பண்ணுறப்ப அவங்க ஸ்கின்ல கெமிக்கல்ஸ் அதிகமாக அப்சர்வ் ஆகும். ஸோ 6 months கீழே இருக்க பேபிஸ்க்கு சன்ஸ்க்ரீன் சேஃப் இல்லை. அப்போது 6 months கீழே இருக்க பேபிஸை எப்படி சன்லைட்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது? சிம்பிள், டைரக்ட் சன்லைட்டை அவாய்ட் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களை நிழலில் வச்சிருங்க. ஃபுல் ஸ்லீவ்ஸ் இருக்க லைட் காட்டன் கிளாத்ஸாக யூஸ் பண்ணுங்கள். ஹேட் ஆர் கேப் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் வெளியே கூட்டிகிட்டு போகிறப்ப. ஆஃப்டர் 6 months தான் பேபிஸ்க்கு சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அது கண்டிப்பாக ஜிங்க் ஆக்சைடு ஆர் டைட்டானியம் ஆக்சைடு இருக்க மினரல் சன்ஸ்க்ரீனாக இருக்கணும். அதில் SPF 30 ஆர் அபோவ் இருக்கணும். அதுவும் ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீயாக இருக்கணும். கெமிக்கல் சன்ஸ்க்ரீனை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். சன்னுக்கு அதிகம் எக்ஸ்போஸ் ஆகிற பேபியோட ஃபேஸ், ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸில் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுங்கள். அதுவும் சன் எக்ஸ்போஷருக்கு 15 to 20 minutes முன்னாடியே அப்ளை பண்ணணும். அண்ட் வெளியே கூட்டிகிட்டு போகிறப்ப எவ்ரி 2 hours ஒன்ஸ் ரீஅப்ளை பண்ணுங்கள். எஸ்பெஷலி தண்ணி பட்டா இல்லை ஸ்வெட்டானா 2 hours ஒன்ஸ் கண்டிப்பாக ரீஅப்ளை பண்ணுங்கள். என்னதான் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணாலும் பேபிஸை மார்னிங் 10 AM மேலே அப்புறம் 4 PM உள்ள சன்னில் கொண்டு போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.